1.5 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம் சேர்த்து ஒரு பரட்டிட்டு மீடியம் சைஸில் உள்ள கேரட்டை இந்த மாதிரி தகடாக வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 2 பழுத்த மிளகா, 1 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகா வத்தல் மாத்திரமே கூட சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு கேப்சிகம் கேரட்டும் நல்ல முக்கால் வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது முழுக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்த சட்னி தான். இது கூட ஒரு சின்ன புளியை சேர்த்துக்கிறேன். இது நல்ல சூடு ஆறிடுது. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். உப்பு புளியெல்லாம் வதக்கும் போதே சேர்த்தாச்சு. தண்ணி விடாமல் திருப்பிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த தொகையில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். கிளம்பி விட்டு ஒரு திருப்பி சட்னி ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும்.